காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மைசூர் பருப்பு தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன். மைசூர் பருப்பு அது போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கழுவிட்டு வந்து ஒரு 2-3 தண்ணியில் வந்து நம்ம கழுவணும். கழுவிட்டு வந்து நம்ம ஊற வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த பருப்பு ஊற வச்சுட்டு இது எப்படி சுடுதுன்னு காட்டுறேன். இது ஊறட்டும். கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ வந்து பருப்பு வந்து பருவம் நல்லா ஊறிடுச்சு. இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறணும். இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா சீரகம் போட்டுக்கலாம். இஞ்சி கழுவி வச்சுட்டு இஞ்சி போட்டுக்கலாம். இது ஊறின பிறகு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நம்ம தோசை மாவு ருப்புற மாதிரி ருப்பின்னு வந்துடலாம். ரொம்ப சிம்பிளாகுது, ஈஸி ஆகுது, நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம பருப்பு வந்து நல்லா மிக்சியில் வந்து தோசை மாவு ருப்புற மாதிரி ருப்பின்னு வந்தாச்சு. இப்போ இந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டுக்கலாம். நல்லா தோசை பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தோசை சுடலாம். இல்லை இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இல்லை இதே கொஞ்சம் தண்ணியாக நம்ம பண்ணிட்டு நம்ம நீர் தோசை அந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். தவா வச்சுக்கிறேன். தவா சூடாக இருக்குது. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வேறு எதுவும் போடக்கூடாது. சோடாவோ இதுவோ எதுவும். தவா சூடான பிறகு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம தவா வச்சுக்கலாம். தோசை சுட்டுக்கலாம். தவா காஞ்சிடுச்சு. தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறன்னு இப்போ மைசூர் பருப்பு தோசை செய்தது பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக